கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஜான் 14:1. Let not your heart be troubled. அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ? குறிப்பிட்ட அந்த காரியம் என் வாழ்வில் நிறைவேறுமோ? நான் கடன்களை அடைத்து விடுவேனோ? வீடு கட்டி முடித்து விடுவேனோ? பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கடவுள் எனக்கு தருவாரோ? எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று இன்று ஆண்டவர் நமக்கு ஆறுதல் தருகிற தேவனாக காணப்படுகிறபடியால் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். ஈசாக்கை மீண்டுமாய் கொடுத்து ஆபிரகாமை ஆறுதல் படுத்திய தேவன், லாசருவை உயிருடன் எழுப்பி மார்த்தாள் மரியாளை ஆறுதல் படுத்திய தேவன் இன்று உங்களையும் என்னையும் ஆறுதல் படுத்தி ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஆமன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி ஸ்தோத்திரங்களை எமக்கு ஏறெடுக்கிறோம். இந்த உலகில் ஏமாற்றுபவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஏமாறுபவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிபர் ஒருவர் வயதானவர்களுக்கு உதவுவது போல எத்தனையோ ஏடிஎம்களை கொள்ளையடித்து நிறைய பணமும் கொள்ளையடித்து சென்றதை அறிந்து வேதனைப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட நிலைமைகள் தேசத்தை விட்டு அகற்றப்படத்தக்கதாய் தேவனாகிய கர்த்தர் கிருபை வேணுமாய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஐயா, வயதானவர்கள் தங்கள் உடைமைகளை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளக்கூடிய கிருபையை அவர்களுக்கு கூட்டி கொடுங்கப்பா. நல்ல கண் பார்வையை கொடுங்க. யாரிடமும் ஏமாறாதபடி இருக்க கிருபை கொடுங்க. அப்படி வல்லமை உள்ள கருத்துக்குள்ளாய் அருமையான தகப்பனாரை, தாயை, அருமையான வயதான தம்பதிகளை, பெற்றோரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. வயதானவர்களை பார்க்கிறவர்கள் அவர்களை அன்போடு நடத்த தேவனாய கர்த்தர் கிருபை கொடுங்க. எந்த விதத்திலும் ஏமாந்து விடாதபடி தேவனாய கர்த்தர் நீர் கிருபை செய்வேனுமாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம். தவறான காரியங்களை துணிகரமாய் நடப்பிக்கிற பிள்ளைகளுடைய மனதை மாற்றுங்க சுவாமி. துணிகரமான பாவங்களுக்கு விலக்கிக்காருங்க, மறைமுகமான பாவங்களுக்கு விலக்கிக்காருங்க. உம்முடைய அரவணைக்கிற கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்தில் நன்மையான காரியங்கள் நடந்தேறும்படியாக நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறேன். உண்மை நம்பி இருக்கிறவர்களை ஒரு நாள் நீர் கைவிடாத கர்த்தராய் இருக்கிறதுக்காக நன்றி. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன கர்த்தர் தேவரீர் எங்களை ஆற்றும் தேற்றும் அரவணையும் ஆதரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக வயதானவர்கள் ஜீவிக்க தேவனாய கர்த்தர் கிருபை கொடுங்க. உடைய வல்லமை உள்ள கருத்துக்குள்ளாய் எங்களை முழுதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை இயேசுவின் மூலமாய் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.